நீங்கள் ரெகுலராக வாங்குகிற மட்டன் கறி கடையில் வந்து தலைக்கறி கேட்டிங்கன்னா நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து சின்னதாக வந்து நல்லா வெட்டி நீங்கள் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணியில் வந்து 2-3 டைம் நல்லா அலசிட்டு ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வந்து சூடு இருக்கட்டும். மஞ்சள் கல் உப்பு எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, இந்த கழுவி வச்ச தலைக்கறி, மஞ்சள் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூனு, மிளகு, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி. அடுப்பத்தை வச்சு அடுப்பு சிம்மில் வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டா போதும். கொத்தமல்லி மட்டும் 2 ஸ்பூனு, காரத்துக்கு அந்த வரமிளகா, கருவேப்பிலை நல்லா கருக்காமல் வதக்கி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15க்கு மேலே எடுத்துங்க. இஞ்சி பூண்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியில் நல்லா ஒரு வதக்குனதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதுவும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லி, கசகசா, பட்டை, கிராம்பு அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி அதை ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு மசாலா அரைச்சி நைஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த நம்ம வந்து வதக்கி இருக்க அந்த தலைக்கறியில் வந்து அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா உப்புலாம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். தலைக்கறி கிரேவி சூப்பராக இருக்கும்.